போ வேகமா. போ போ. நீ ரொம்ப பெரிய ஆளாயிட்ட. கமாண்டர், உங்களுக்கு நன்றி. என்ன? அதான் யாரும் இல்லையா, ஜியன் மாமான்னு கூப்பிடு. சரிங்க மாமா. இதான் நல்லா இருக்கு. எனக்கும் வயசாகுது, ரொம்ப சோர்வாயிடுறேன். இனி எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? விளையாடுறீங்களா? சும்மா தான் கேட்டேன். உங்களுக்கு வயசானாலும் பழைய மாதிரி தான் இருக்கீங்க. அந்த காலத்துலலாம் உங்க அப்பாவும் நானும் சேர்ந்து தான் போருக்கெல்லாம் போவோம். நாங்கள் 2 பேரும் ஜப்பானை எதிர்த்து போர் செஞ்சுருக்கோம். ஆனால் என்ன பண்ணுறது, காலம் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிருச்சு. இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. 3 வருஷத்துக்கு உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பரவாயில்ல, நான் முயற்சிக்கிறேன். என் அப்பாவுக்கு எப்படியாவது நீதி கிடைக்கணும். உனக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட கேளு, நான் அதை செய்கிறேன். என் நண்பனுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். ரொம்ப நன்றி ஜியன் மாமா. வாமா, வா வா. என்ன விஷயம் சொல்லுங்க. பாரு, டிங்லிங்ல தொடர்ந்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. இந்த அநியாயத்துக்கு முடிவே இல்லாம போகுது. 3 அதிகாரிகளுடைய உதவி தேவைப்படுது. டிங்லிங் அமைதியா தானே இருந்தது. திடீர்னு ஏன் இப்படி கொலைகள் நடக்குது? இந்த கடிதத்தில் முழு தகவல் இல்லை. இதை வச்சு எந்த முடிவும் எடுக்க முடியாது. குற்றம் நடந்த இடத்தையும் நம்ம பார்க்கல. நான் காவல் அதிகாரியை போய் பார்க்கறேன். நீங்க தான் எனக்கு அனுமதி கொடுக்கணும். சியார், எதுக்கும் ஜாக்கிரதையாரு. நீங்க கவலைப்படாதீங்க கமாண்டர்.
என்னப்பா எப்படி இருக்க? இந்த பக்கம் ஆளை பார்க்கவே முடியல. உங்களை பார்க்க லியோன் வந்திருக்கேன். ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இது வரைக்கும் ஒரு துப்பு கூட கிடைக்கல. இப்ப நாம என்ன செய்யறதுனே தெரியல. கொஞ்சம் பொறுமையா இருங்க. 3வது நீதிமன்றத்துல சொல்லியிருக்கோம், அவங்க கண்டிப்பா யாரையாவது அனுப்பி வைப்பாங்க. இவ்வளவு பெரிய குற்றம் நடந்திருக்கு, ஆனா ஒரு துப்பு கூட கிடைக்கலையே. இந்த நிலைமையில நான் ஒரு நீதிபதியா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்ல. தொடர்ந்து தேடிக்கிட்டு இரு. உனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனே என்கிட்ட சொல்லு. உத்தரவு. இனி ஏன் நின்னுட்டு இருக்க? அது நம்ம நாட்டுல மக்கள் எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. இந்த குற்றம் நடந்த பிறகு வதந்தி பரவிக்கிட்டே இருக்கு. அந்த கொலைகாரன் 100 பொண்ணுங்களை கொல்ல போறானா. அதனால நம்ம நாட்டு மக்கள் எல்லாரும் பதட்டத்துல இருக்காங்க. என்ன சொல்ற? கான்ஸ்டபிள் லூ, சொல்லுங்க. இத நாம இப்படியே விடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ, வதந்திய கலப்புறவங்கள நாம கண்டுபிடிக்கணும். அவங்கள நாம விடக்கூடாது. பிடிச்சு தண்டிச்சே தீரணும். உத்தரவு. நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். ஊரெல்லாம் இதே பேச்சா தான் இருக்கு. அவன் யாரா இருப்பான்? 100 பொண்ணுங்களை கொல்ல போறானாமே. நீங்க கேட்ட டீ வந்துருச்சு. ஊத்து ஊத்து, டீ ரொம்ப நல்லா இருக்கும். வா சீக்கிரம் வா, டீயை ஊத்து. எவ்வளோ நேரம் காத்திருக்கிறது? இதை ஊத்துறேன். போதுமா? போதும் போதும். நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? தெரியும், கொலைகாரன் தானே. இந்தாங்க. அவன் 100 பொண்ணுங்க மேல கண்ணு வச்சிருக்கதா சொல்றாங்க. இந்தாங்க குடிங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆ. ஷாங்குன்னு ஒரு பெரியவர் இருந்தாருல, ஆஹா. அவரோட பொண்ணை காணுமா. வான்ஷான் டவுன்ல கூட ஒரு பொண்ணை காணுமா? எல்லாரையும் கொன்னுட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு அப்படி பண்றாங்க? யாருக்கு தெரியும்? இது வரைக்கும் நம்ம ஊர்ல இந்த மாதிரி பிரச்சனையே இல்லையே. திடீர்னு இந்த கொலைகாரன் எங்கேருந்து வந்தான்? என்ன எத்தனை கொலை பண்ண போறானே தெரியல. அந்த கொலைகாரன் 100 பொண்ணுங்களையும் பிடிச்சிட்டு போய் ஏதோ ஒரு கடவுளுக்கு பலி கொடுக்குறானா. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. அந்த குற்றத்தை பத்தி இனிமே யாருமே பேசக்கூடாது. சொல்றது புரிஞ்சுதா? ஏன் அவங்களை கைது பண்ற? கொலை பண்ணாங்க, அதனாலதான். நில்லு. இவங்களை கைது பண்றதுக்கு ஆதாரம் வேணும். ஆதாரமா? நான் யாருக்கும் எந்த ஆதாரத்தையும் காட்ட தேவையில்லை. கூட்டிட்டு வாங்க. நில்லு. 3வது நீதிமன்றத்துல இருந்து வரேன். டிங்லிங் வழக்க விசாரிக்க நான் இங்க வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க, நான் லியூஆன். நான் இங்க சிப்பாயா வேலை பார்க்கறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. எதுக்கு இவனை கைது பண்ற? இது உங்களுக்கு புரியறது கஷ்டம். இந்த ஊர்ல இளம் பெண்கள் காணாம போயிட்டு இருக்காங்க. இந்த டிங்லிங் நகரம் முழுக்க எல்லாரும் வதந்தியை பரப்புறாங்க. இங்க இருக்கிற நீதிபதி வதந்தியை பரப்புறவங்களை கைது பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு உத்தரவு கொடுத்திருக்காரு. அதனாலதான் நான் இவங்களை கைது பண்ணி கூட்டிட்டு போறேன். வேற எந்த காரணமும் இல்ல. சரி, வழக்கு எப்படி போயிட்டு இருக்கு? எந்த முன்னேற்றமும் இல்ல. இங்க பாரு லூ, சொல்லுங்க. இப்பவே என் கூட வந்து இந்த வழக்க பத்தி எல்லாத்தையும் சொல்லு. கண்டிப்பா. ஒரு நிமிஷம். இவங்களை எல்லாம் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். வழக்க நாங்க பாத்துக்கிறோம். நீங்க தைரியமா உங்க வீட்டுக்கு போங்க. வாங்க. என்ன போறீங்க? டீக்கு காசு தரலையே. வாங்க. ஐயா, வழக்க விசாரிக்க அதிகாரி வந்திருக்காங்க. அப்படியா? நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இந்த நீதிமன்றம் சார்பா நான் உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நான் என் கடமையை செய்ய தான் இங்க வந்திருக்கேன். குற்றத்தை விசாரிக்க போறேன், அவ்வளவுதான். ரொம்ப நல்லாவே பேசுறீங்க. உங்க பயணம்லாம் எப்படி இருந்தது? நீங்க தங்கறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் செய்யறேன். இங்க பாருப்பா. எதுவும் வேண்டாம். வழக்கு எந்த லெவல்ல இருக்குது? அது தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம கடமையை செய்யணும்.
அதுல இருந்து தவறவே கூடாது. நமக்கு நம்ம வேலை தான் ரொம்ப முக்கியம். ஆ, அது எனக்கும் புரியுது. ஒரு துப்பும் கிடைக்க மாட்டேங்குதே. இதுல பொண்ணுங்க வேற காணாம போறாங்க, சிலரை கொலை பண்ணிடுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. கொலைகாரன் எங்க இருந்து வரா, எப்படி கொல்றான்னு ஒண்ணுமே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி, வழக்கு சம்பந்தப்பட்ட தகவல்களை கொடுங்க. சரி, இங்க உட்காருங்க. இந்தாங்க, எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்துட்டேன். குற்றத்தை கண்டுபிடிக்க இதெல்லாம் போதாது. என் கூட யாரையாவது அனுப்புங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நான் போய் பார்த்தாகணும். நிச்சயமா. கான்ஸ்டபிள் லூ, சொல்லுங்க. இவங்க கேட்கிற எல்லா உதவியும் நீ செய். எப்படியாவது நம்ம குற்றவாளியை கண்டுபிடிச்சே ஆகணும். நிச்சயமா. மொத்தம் 3 குடும்பம் இருக்கு. இது 2வது. ஒன்று ஏழை குடும்பம், இன்னொன்று பணக்கார குடும்பம், இன்னொன்று அனாதை. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் எல்லாருமே வயசு பொண்ணுங்க. முதல் குடும்பத்தை பத்தி சொல்லு. அங்கே வந்து இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த வீட்டோட சொந்தக்காரர் தான் அந்த பொண்ணை கடைசியாக பார்த்துருக்காரு. ஆனால் அவளுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவள் என்ன வாங்க போயிருக்கா, அவ்வளோதான். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பான்னு அந்த வீட்டோட சொந்தக்காரர் சொல்லியிருக்காரு. அவள் பேரழகியா. இதோ ஜாங்கிற முதியவர் வீடு. வணக்கம் ஐயா. உள்ள வந்ததுக்கு மன்னிச்சிருங்க. உங்க பொண்ணை பத்தின தகவல் கிடைச்சா நல்லா இருக்கும். பரவாயில்ல, உட்காந்துக்கோங்க. நீயும் உட்காருமா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என் பொண்ணு செத்ததை விசாரிக்கிறதுக்கு நீ இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கல்ல? ஆமா. இங்க பாருங்க ஐயா, கொலை நடந்த நாள ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? அது ஒரு பெரிய கதம்மா. 1 மாசத்துக்கு முன்னால அன்னைக்கு ரொம்ப மழை பெஞ்சுது. அதனால எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. அதனால நான் என் பொண்ணை வெளியில் அனுப்பிச்சேன். ஒரு துணி கடைக்கு அனுப்பிச்சு வச்சேன். அதை தவிர நான் வேற எந்த தப்பும் செய்யலம்மா. அந்த கடையில் தான் ஜலதோஷத்துக்கான மருந்து கிடைக்கும். ஆனால் அந்த கடைக்கு போன என் பொண்ணு திரும்பி வரவே இல்லைம்மா. துணி கடைன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க ஐயா, அது எந்த துணி கடைன்னு சொல்ல முடியுமா? அது டியான்சன் ஜியாங். பெரியோர் சொன்ன துணி கடைக்கு நீ போனியா? போனேன். அந்த கடைக்கு போன பிறகுதான் இந்த பெரியவரோட பொண்ணு காணாம போயிட்டா. துணி கடைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. சரின்னு விட்டுட்டு வந்துட்டேன். என்னாச்சு? உங்களதான்? அந்த துணி கடையை சும்மா விட்டுறக்கூடாது. அது வந்து அந்த துணி கடைக்கும் மற்ற 2 கொலைகளுக்கும் சம்மந்தம் இல்லையே. அப்படிலாம் யாரையும் சும்மா விட்டுற முடியாது. சரி. இதோ இது இன்னொரு வீடு. நீ உள்ள போய் நாங்க வழக்க விசாரிக்க வந்திருக்கோம்னு சொல்ல. எங்க தலைவர் தான் எல்லாம் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும்?
அடிக்கடி இப்படி வந்துட்டு இருக்காதீங்க. உங்க நீதிபதி இருக்காரு, முடிஞ்சா அவரை கண்டுபிடிக்க சொல்லுங்க. இல்லைன்னா நாங்க புகார் கொடுக்க வேண்டி வரும். வேண்டாம் விடு, பரவாயில்ல. இந்த பொண்ணும் கடைக்கு தான் போயிருக்கான், ஆனா திரும்பி வீட்டுக்கு வரல. கொஞ்சம் இருங்க. இந்த வீட்டு பொண்ணு போன பிறகு இந்த மாவு கடை மூடியே இருக்கு. இந்த வீட்டுக்காரங்க தான் இதை பண்ணிருக்கணும். சரி, நாம போய் நீதிபதியை பார்க்கலாம் வா. நம்ம யாரையும் கண்டுபிடிக்கல, அதான் இவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. வா போலாம். என்னங்க? சோ 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 இங்க 2 ரோடு பிரியுது, இது ரெண்டும் எங்க போகுது? இதுவா? இது ஒரு கிராமத்துக்கு போகுது. இப்படி போனா நகரத்துக்கு போலாம். எஃபுஷான் டவுனா? ஆமா, இங்க யாரும் போகவே மாட்டாங்க. ஒரு காலத்துல இங்க வாழெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனாலே இங்க யாரும் போறதில்ல. இந்த ஊருக்கு கைவிடப்பட்ட ஊர்னு பேரு. எப்பவாவது வாள் தேவைப்பட்டா போவாங்க. இங்க செய்யற ஒவ்வொரு வாளையும் பதிவு பண்ணணும்னு அரசாங்கத்துல சொல்லியிருக்காங்க. அதனால இங்க இருந்தவங்க எல்லாம் ஷுனானுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க யாரும் திரும்ப வரல. இதுக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கா? இந்த ஊர்ல இரும்பு வேலை ரொம்ப நல்லா செய்வாங்க. சரி, உள்ள போலாம் வா. வேணாம் வேணாம், அது இப்போ வெறிச்சோடி கிடக்கும். போறது தேவையில்லாதது. நாம போய் நீதிபதியை பார்க்கலாம் வாங்க. சரி, சோ 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 போ போ. கவனிங்க, இது வரைக்கும் நடந்த எல்லா கொலைகளுமே ராத்திரி நேரத்துல தான் நடந்திருக்கு, அதுவும் மழை வரும்போது. ஆமா, சரிதான். ஃபேன் குடும்பம் பணக்கார குடும்பம், ஜான் குடும்பம் ஏழை குடும்பம். இதுல இருந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது. அவன் பணத்துக்காக கொலை பண்ணல. ம், இன்னொரு விஷயம், கொலை செய்யப்பட்டது எல்லாமே பெண்கள். தனியா போயிருக்காங்க, அதுவும் ராத்திரியில, மழை பெய்யற ராத்திரியில. இந்த வழக்கில் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஆமா. இங்க பாருங்க, இந்த ஊர்ல எப்ப மழை வரும்? இப்பதான் 1 மாசத்துக்கு முன்னாடி மழை வந்தது. அந்த மழை பெஞ்சப்பதான் ஒரு பொண்ணு முதல்ல காணாம போனா. எத்தனை நாளைக்கு மழை பெஞ்சது? நான் சொல்றேன், மழை 10 நாளா பெஞ்சுது. அப்ப இன்னும் 10 நாளைக்கு எல்லாரும் எச்சரிக்கையோட இருங்க, ஏன்னா இன்னொரு கொலை நடக்க கூடாது. சரி சரி. என்ன சொல்ற? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்ப போய் எங்க போக போற? நீ தனியெல்லாம் போக கூடாது, அது நல்லதில்ல. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் பத்திரமா போயிடுவேன். இங்க பாரு, ஒரு நிமிஷம் இரு. குற்றவாளியை கூட்டிட்டு வாங்க. நீதான் மாட்டினவனா? அப்ப கொலை பண்ண பார்த்தது நீதானா? சின்ன பொண்ணுங்களை காணாம போனதுக்கு நீதான் காரணமா? வாயை திறந்து உண்மையை சொல்லு.
சில்டேவாங் நீயா? என்னது? உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த பையன் வந்து தியானோட மூத்த பையன். ஆனா டியானுக்கும் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னியே, இப்ப இங்க என்ன நடக்குது? இங்க பாருங்க, அது முதல்ல நடந்த கொலைகளுக்கும் இந்த பையனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா நேத்து ராத்திரி இவன் தான் கொலை பண்ண வந்திருக்கான். இவனோட அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் உயிரையே விட்டுருவாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பையன் ஏன் உங்களை கொலை பண்ண பார்த்தான்னு புரியல. பொண்ணுங்கள்லாம் காணாம போனதுக்கு நீதான் காரணமா? கேக்குறேன்ல, வாயை திறந்து சொல்ல மாட்டியா? நீதிபதி அவர்களே, இல்ல இல்ல, நான் எந்த தப்பு செய்யல. என்ன தப்பு செய்யலையா? எப்படி உன்னால பொய் சொல்ல முடியுது? அதுக்கான ஆதாரம் இருக்கு. இல்ல, நான் எதுவும் பண்ணல. எனக்கு இந்த பொண்ணு மேல ஒரு விருப்பம் இருந்தது. நான் எதுக்காக இவங்கள கொலை பண்ணணும்? நீ சொல்றத நான் நம்பணுமா என்ன? ஒரு பொண்ணை கொலை பண்ண பார்த்திருக்க. இந்த நாட்டுல சட்டமே இல்லைன்னு நினைச்சிட்டியா? யாரங்க? வாங்க, இவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுங்க. நீதிபதி அவர்களே, நான் எந்த தப்பு பண்ணல. என்ன நம்புங்க. உண்மையா நான் சொல்லு. தப்பு பண்ணல. பொய் சொல்லாத. நான் உண்மையா தான் சொல்றேன். நான் தப்பு பண்ணல. என்ன விட்டுருங்க. போதும் போதும், அடிக்காதீங்க. நான் உண்மையை எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கேளுங்க. நீதிபதி அவர்களே, நான் சொல்றதை கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வானர் காணாம போனதுல இருந்து நான் ரொம்ப கவலையா இருந்தேன். ஒரு நாள் நான் கடத்தெருவுக்கு போனேன். வாங்க வாங்க, புத்தகம் வாங்கலாம் வாங்க. புத்தகம் வாங்கலாம் வாங்க. இங்க எல்லா புத்தகமும் இருக்குங்க. வாங்க, ஒரு புத்தகம் வாங்கிட்டு போங்க. காய்கறி வாங்குங்க. என்ன இவ்வளோ வேலை சொல்கிற? அட எடுங்க, பார்த்து போட்டு தரேன், எடுங்க. கீரை அருமையாக இருக்கு பாருங்க. வாங்க வாங்க, கீரை வாங்குங்க. காலையில் பறிச்ச கீரை. காய்கறி வாங்குங்க. வாங்க வாங்க, கீரை வாங்குங்க. மூச்சை வயிற்றுல அடக்கி வச்சுக்கணும். போதும் போதும், படிச்சது போதும். புத்தகம் வேணும்னா வாங்கி படிங்க. சரி, வாங்குறேன். இது என்ன புத்தகம்? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு விற்க மட்டும்தான் தெரியும். உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி, நான் இதை எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. கத்தியை பயன்படுத்தும் விதம். என்னது இது? கத்தியை எப்படி பிடிப்பது? என்ன வேணும்? என் கடையில் என்ன தர்றீங்க? கடைக்காரரே, உங்ககிட்ட சின்னதா ஏதாவது கத்தி இருக்கா? இங்க எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் தான் நீங்க பாக்குறீங்களே. என்ன? இங்க வா. என்ன வேணும்? உன் கடையில சின்னதா ஏதாவது கத்தி இருக்கா? ஏஃபு மலையில் அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா சின்ன கத்தியெல்லாம் விற்கக்கூடாதுன்னு அரசாங்கம் ஆணை விதிச்சிருக்கு. நான் இங்கே ஏதாவது ஆயுதங்களை விற்றேன்னா அடுத்த நிமிஷமே என்னை ஜெயிலில் போட்டுருவாங்க. ஆயுதங்களை நான் விற்கிறது இல்லை. சரி, நான் கேட்டதுக்கு என்ன விலை? இங்கே பாரு, இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் விலை என்னன்னு கேட்குறேன். நீ எதை நீ என்ன புரிஞ்சுக்கல. நான் இங்கே ஆயுதங்களை விற்கிறது இல்லை. என்னது 500 ரூபாயா? சரி, நான் தர்றேன். வெளியில சொல்லக்கூடாது. சரி சரி, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீயும் சொல்லக்கூடாது, நானும் சொல்ல மாட்டேன். புரிஞ்சுதா? நீயும் சொல்லக்கூடாது, நானும் சொல்ல மாட்டேன். இதுதான் நடந்தது. ஆனா வார்னரை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. என்ன திருப்திப்படுத்தாதான் கத்தி வாங்கினேன்.
ஆனா என்னென்னமோ நடந்துருச்சு. நீ பொய் சொல்ற. நான் உன்கிட்ட உண்மையை சொல்ல சொன்னா நீ கதை சொல்லிக்கிட்டு இருக்க. யாரங்க அடிங்க அவனை. இல்ல வேண்டாம், என்ன அடிக்காதீங்க. நான் வேணா அந்த புத்தகத்தை காட்டுறேன். இதான் அது. இதாங்க, இதை கொண்டு போங்க. இதை அவர்கிட்ட கொடுங்க, அவர் பார்க்கட்டும். இந்தாங்க. ஒரு சின்ன பொண்ணு தனியா நடந்து போறா. கருப்பு உடை அணிஞ்ச ஒரு இளைஞன் அவளை பின்தொடர்ந்து போறான். கருப்பு உடை அணிந்த இந்த இளைஞன் கத்தியை எடுத்து அதோட பளபளப்பை அந்த பொண்ணு கண்ணுக்கு முன்னாடி காட்டுறான். இதெல்லாம் பொய். இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. எனக்கு வேற எதுவும் தெரியாது, என்ன விட்டுருங்க. நான் இந்த புக்கை வாங்கினதுதான் தப்பு. எனக்கு வேற எதுவும் தெரியாது. இந்த புத்தகத்தை நான் வாங்கியிருக்க கூடாது. கொஞ்சம் வாய மூடுறியா? நீ தப்பு பண்ணிட்டு எங்க எல்லாரையும் குழப்ப பாக்குறல்ல. இங்க வந்து நாடகமா ஆடுற. நீ தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத. என்ன பாக்குறீங்க? அடிங்க அவனை. வேண்டாம், இருங்க. நீதிபதி அவர்களே, இது முதல் தப்பு தான். இவன் வேற தப்பு செஞ்சதில்ல, அதனால இவனை விட்டுறலாம். முடியாது, அவன் அடிங்க. இங்க பாருங்க. இது முதல் தடவைங்கிறதுனாலையும் இவங்க சிபாரிசு பண்றதுனாலையும் உனக்கு நான் தண்டனை எதுவும் தரல. ஆனா நீ அபராதம் கட்டணும். 100 ரூபாய் கட்டிட்டு போ. இனிமே எந்த தப்பும் செய்யக்கூடாது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி நீதிபதி அவர்களே. ரொம்ப நன்றி. அவன் பின்னாடி போங்க. இங்க பாருங்க ஃபெக்ஸியோ, இந்த சில்டே வாங் ஒரு குற்றவாளி தான். நேற்று ராத்திரி தவறு பண்ணியிருக்கான். ஆனா நீங்க என்னன்னா அவனை விட சொல்றீங்க. எதுக்காக அப்படி சொன்னீங்க? உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவன் பொய் சொன்னாங்கிறது எனக்கும் நல்லா தெரியும். ஆனா கொலைகாரன் அவன் இல்ல. அது எப்படி உங்களால சொல்ல முடியுது? அவன் கொஞ்சம் அப்பாவியா தெரியறான். இந்த ஊர்ல எல்லாருக்குமே அவனை தெரியும். 3 பெண்கள் காணாம போனதுக்கு நிச்சயமா அவன் காரணமா இருந்திருக்க மாட்டான். அவன் அப்படி செஞ்சிருந்தா இந்நேரம் அவனை பிடிச்சிருப்பாங்க. இன்னொரு விஷயம், இந்த ஊர்ல அவன் ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான். துணி கடைக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்ல. முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு அவன் போயிருக்க மாட்டான். வீட்டை விட்டு வெளியே போய் தப்பு பண்ற அளவுக்கு அவன் தைரியமானவன் இல்ல. அவனை தண்டிக்காம விட்டதுக்கு இதெல்லாம் தான் காரணமா? ஆமா, ஆனா அந்த புத்தகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். அவன் நம்ம கண்காணிப்பிலேயே தான் இருக்கணும். நிச்சயமா நமக்கு ஒரு புது துப்பு கிடைக்கும். என்னையா நீதிபதி, என்னை முன்னாடி அனுப்பிச்சிட்டு பின்னாடியே ஆள் அனுப்புறியா? அட எங்க அவன்? இந்த பக்கம் தானே வந்தான், எங்க போனா தெரியலையே. திடீர்னு எப்படி மறைஞ்சு போனா? இந்த பக்கம் பார்க்கலாம். சரி வா. என்ன யாருன்னு நினைச்சீங்க? ஏன் பின்னாடியா வரீங்க? என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது. கொலை பண்ணிட்டாங்க! யாரோ கொலை பண்ணிட்டாங்க! யாரோ கொலை பண்ணிட்டாங்க! சீக்கிரம் வாங்க! யாராவது வாங்க! வாங்க, சீக்கிரம் வாங்க. எப்படி நடந்துச்சு? யார் பண்ணிருப்பா? எதுக்காக கொலை பண்ணாங்க? போங்க போங்க, பின்னாடி போங்க.
அதிகாரிக்கும் நீதிபதிக்கும் உடனே தகவல் சொல்லணும். உடலை பிணவரைக்கு கொண்டு போங்க. சரி. நீதிபதி அவர்களே, நீதிபதி அவர்களே, ஒரு முக்கியமான விஷயம். சில்டே வாங்க கொலை பண்ணிட்டாங்க. என்ன? இன்னைக்கு காலையில ரோட்டோரமா அவரோட உடம்ப பார்த்திருக்காங்க. உடலை பிணவரைக்கு அனுப்பிச்சிருக்கோம். கான்ஸ்டபிளையும் உங்களை வர சொன்னாரு. போ. சரி. நீதிபதி அவர்களே, வாங்க வாங்க. என்ன ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? ஆமாமா, சில்டே வாங்க கொன்னுட்டாங்க. இந்த வழக்கு ரொம்பவே சிக்கலாயிடுச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்? சரி, வாங்க போய் பார்க்கலாம். போலாம் போலாம். உங்களுக்கு என்னோட வணக்கம். அவன் உடல் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. வாங்க. இதான் அவரோட உடல். இதான் வெட்டுக்காயம். சின்னதுதான், ஆனா ஆழமான காயம். பலமா வெட்டியிருக்காங்க. அதனால ரத்தப்போக்கு அதிகமாக இருந்திருக்கு. காயத்தோட நேரத்தை பார்க்கும்போது விடிய காலம் 1லேருந்து 3க்குள்ள இவனோட உயிர் போயிருக்கணும். சரி சரி, வணக்கம். கேட்க மறந்துட்டேன். இவங்க யாரு? இவங்க தான் அதிகாரி ஃபிக்ஷு. இவங்க நமக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க. வணக்கங்க. அப்புறம் ஒரு விஷயம், இந்த காயத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வேகமாக வெட்டின மாதிரி தெரியுது. கொலைக்கு பயன்படுத்தின ஆயுதம் ஏற்கனவே பல தடவை பயன்படுத்தின மாதிரியே தெரியுது. இவன் ஏற்கனவே இந்த அதிகாரியை தாக்க முயற்சி செஞ்சான். இவன் மூலமா எங்களுக்கு துப்பு கிடைக்கும்னு நினைச்சோம், ஆனா கொன்னுட்டாங்க. நீ என்ன பண்ற? பின்னரையில் யாராவது டீ சாப்பிடுவாங்களா? இவன் செஞ்ச இந்த தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க. சரி வாங்க, நாம வெளியில போய் பேசலாம். நீங்களும் வாங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்க எல்லாரும் இப்படி உட்காருங்க. ஆறிடுச்சு, சூடா எடுத்துட்டு வா. கொரோனர் ஷன், உன் வேலைக்காரங்க கிட்ட நீ ஏன் இப்படி கோவப்படுற? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த பையன் ஒரு அனாதை பையன். இவனை தேவைக்காக தான் வேலைக்கு வச்சிருக்கேன். ஒரு டீ போட கூட தெரியல. என்ன பண்றது? இவனை எங்கேயும் விடவும் முடியல. இவனை வச்சுக்கிட்டு படாத பாடு படுறேன். ஒண்ணுமே தெரியாத இவன்கிட்ட கொஞ்சம் கண்டிப்பா நடந்துக்கிட்டா எல்லாத்தையும் கத்துப்பான்னு நம்புறேன். என்ன பாக்குறீங்க? உங்களதான். ஒரு வேலையும் தெரியலனா இவனுக்கு நான் என்ன சம்பளம் கொடுக்கறது? பரவாயில்ல விடுங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க பெருந்தன்மையான ஆளு. வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்கீங்களே, என்ன விஷயம்? வேற ஒன்றும் இல்லை. ஷீல்டி வாங்க என்னமோ தெரிஞ்சிருக்கு. அவன் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு தான் அவனை கொலை பண்ணியிருக்காங்க. அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? அதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. கொரோனர் சென், மற்ற உடல்களையும் நல்ல சோதனை பண்ணி பாருங்க. ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். நீதிபதி அவர்களே, இந்த கொலையை நாம எதிர்பார்க்கவே இல்லை. இதை யார் செஞ்சாங்க நம்ம உடனே கண்டுபிடிச்சாகணும். இந்த உடல் இந்த பிணவரையிலேயே இருக்கட்டும். நம்ம போகலாம். நீங்க சொல்றதுதான் சரியா வரும்னு எனக்கும் தோணுது. இப்போதைக்கு நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாங்க வாங்க, காய்கறி வாங்க வாங்க. எல்லா காய்கறிகளும் புதுசா வந்திருக்கு. வாங்கம்மா வாங்க.
இங்க பாருங்க, கொஞ்சம் நில்லுங்க. இங்க பாருங்க, என்ன விஷயம்? இதான் அந்த புத்தக கடை. அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க? சரி. அட வாங்க வாங்க, என்ன வேணும்னு பாருங்க. என்னப்பா, உன்கிட்ட நல்லதா ஏதாவது புத்தகம் இருக்கா? இங்க இருக்கிறது தான், நீங்களே பார்த்து எடுத்துக்கோங்க. புத்தகத்தோட பேர் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்து தரேன். என்னங்க ஐயா, இதை பாருங்க. அட இந்த புத்தகமா? சரியா தான் எடுத்திருக்கீங்க. இதைத்தான் எல்லாரும் வாங்குறாங்க. இந்த புத்தகம் உனக்கு எப்படி கிடைச்சது? ஓ, அதை கேட்குறீங்களா? நிறைய புத்தகம் இருக்கு, எதை யார் கொடுத்தான்னு தெரியல. கேட்டதுக்கு பதில் சொல்லு. இங்க பாருங்க, புத்தகங்களை விற்கிறது மட்டும்தான் என் வேலை. யார்கிட்ட வாங்கினாலும் எனக்கு தெரியாது. யார் யாரோ வராங்க, விற்க சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாரையும் என்னால் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஒன்று இங்க பாருப்பா, நீ இப்ப என் கூட வந்தாகணும். நான் எதுக்கு வரணும்? நான் ஒன்றும் உன் வேலைக்காரன்ல. நீங்க அதிகாரியா? எனக்கு எதுவும் தெரியாது, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த புத்தகத்தை உனக்கு யாரு கொடுத்தாங்க? ஒரு நாள் ராத்திரி நான் நல்லா குடிச்சிருந்தேன். அப்படியே வீட்டுக்கு வரும்போது கீழே விழுந்த என்ன யாரோ தூக்கி விட்டாங்க. அந்த ஆள் நல்லா பார்க்கறதுக்கு கல்லு மாதிரி கம்பீரமா இருந்தாரு. இதுல ஒரு கலை ரகசியம் இருக்கு. இந்த பணத்தை நீ வச்சுக்க. இதை காப்பி எடுத்து எல்லார்கிட்டையும் வித்துரு. இது எல்லாருக்கும் போய் சேரணும். தொடர்ந்து வித்துக்கிட்டே இரு, சரியா? ஏதோ கலை ரகசியம் இருக்குன்னு சொன்னாரு. அதை சொல்லி சொல்லி தான் நான் வித்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த புத்தகம் நம்ம கடையில மட்டும்தான் கிடைக்கும். கொடுத்தவர் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? அந்த ஆள் எப்படி இருந்தாருன்னு கூட தெரியாதா? நான் அப்ப போதையில இருந்தாதான் எதுவும் ஞாபகம் இல்ல. சரி சரி, இதோட விலை எவ்வளவு? விலையா? பணம்லாம் நீங்க ஒன்றும் கொடுக்க வேண்டாம். என்னை இப்படியே விட்டீங்கன்னா மட்டும் போதும். போலாம். கொலை செய்றவன் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கான். சில்டை வாங்க தூண்டி இருக்கான். ஆனா கொலைகாரன் ஏன் இந்த புத்தகத்தை எழுதணும்? சில்டை வாங்க அவன் ஏன் தூண்டணும்? ஆனா கடைசியில அந்த சில்டே வாங்க கொன்னுட்டாங்களே. ஒருவேளை சில்டே வாங்குக்கும் இதுல சம்பந்தம் இருக்குமோ? நீதிபதி அவர்களே, வணக்கம். இன்னொரு பொண்ணை கொலை பண்ணி போட்டிருக்காங்க. என்ன சொல்ற? சரி, இங்க எல்லாரும் எங்க அழைச்சிட்டு போ. சரி வா. வாங்க. நீதிபதி, காயத்தை பாத்தீங்களா? இதுவும் சில்டேவாங் காய மாதிரியே இருக்கு. இங்க எங்கேயும் ரத்தத்தையே காணுமே. ஒருவேளை வேற எங்கேயாவது கொலை நடந்திருக்குமோ? இத யாரோட உடல்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? வணக்கம் ஐயா, நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த பொண்ணு இந்த பக்கமா வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் இவ இந்த ஊரை சேர்ந்தவ இல்ல. இந்த ஊரை சேர்ந்தவ இல்லையா? அப்ப இவ தங்கியிருந்த இடத்த கண்டுபிடிங்க. ஏன்னா பெண்கள் அவ்வளவா பயணம் பண்ண மாட்டாங்க. சரிங்க. இந்த இடத்த பார்க்கும்போது கொலை நடந்த இடம் மாதிரி தெரியல. அதிகாரிகளும் அதை தான் சொன்னாங்க. கொரனூர்ச்சன், நம்ம ஊருக்குள்ள போய் இந்த பொண்ணை பத்தி விசாரிச்சு பார்க்கலாம். ஏன்னா இந்த முறை உடல் வெளியே கிடைச்சிருக்கு. இதுல நமக்கு துப்பு கிடைச்சா ஏற்கனவே நடந்த கொலைகளை கண்டுபிடிச்சிடலாம். வணக்கம் அதிகாரி பிக்ஷு. முக்கியமான விஷயம். விடுதியில தங்கியிருந்த ஒரு பொண்ணை காணும்னு சொல்றாங்க. சுத்தி பார்க்க வந்தவளா? அது இந்த பொண்ணு தான். ஆதாரம் கிடைச்சிருச்சு.
ஏற்கனவே காணாம போன பொண்ணுங்க இப்ப பெரிய ஆபத்துல இருக்காங்க. சரி, என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்க. கொலை செய்யறவன் உள்ளூரை சேர்ந்தவன் தான். ஆனா கொலை செய்யப்பட்டவ வெளியூரு. கொலைக்கான காரணம் பணமும் கிடையாது, காதலும் கிடையாது. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லாதவங்க. இதுதான் இந்த வழக்குல ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. யார் அந்த கொலைகாரன்? எதுக்காக இப்படி அவன் கொலை பண்றான்? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நடந்த கொள்ளையிலையும் நேத்து நடந்த கொள்ளையிலையும் ரத்தமே இல்ல. அந்த பொண்ணு அந்த இடத்துல வச்சே கொண்டு இருந்தா நிச்சயம் அங்க ரத்தம் இருந்திருக்கும். ஆனா ஒரு துளி கூட இல்லையே. இதான் நம்மள ரொம்ப குழப்புது. யாரோ வேணும்னே நம்மள குழப்புறாங்க. வெளியே வந்த ரத்தம்லாம் எந்த இடத்துல சிந்தி இருக்கும்? நான் ஒரு விஷயம் சொல்றேன். ரத்தம்னு சொல்றீங்கல்ல, அதனால எனக்கு இப்ப ஒரு கதை ஞாபகம் வருது. சீக்கிரம் சொல்லு. இஃபிஷியன் நகரம் இருக்குல்ல, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? சரி, அங்க என்ன இருக்கு? அந்த நகரத்துல ஒரு காலத்துல அருமையான வாள்கள்லாம் செஞ்சாங்க. அங்க வாள் செய்யறதுல பிரபலமா ஒருத்தர் இருந்தாரு. அவரு செஞ்சதுலயே ரொம்ப நல்ல வாள் ஒரு சின்ன அளவான கத்தி தான். கத்தியா? அது என்ன கத்தி? அத பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒய்யின்னு ஒருத்தர் அதை கண்டுபிடிச்சாரா. ரொம்ப கூர்மையான கத்தியா, ரொம்ப தரமான இரும்பால அதை செஞ்சாங்களாம். அதால அறுத்தா ரத்தமே வெளியே வராதா. அப்படிப்பட்ட கத்தியா அது. ரொம்ப வேகமாகவும் வெட்டுமா. அந்த கத்திய யார் தொட்டாலும் அவங்களுக்கு வெட்ட தோணுமா. உடனே அவங்க கொலை பண்ணிடுவாங்களாம். அந்த கத்தியோட பேரு லெத்தல் வாள். அந்த கத்திய உருவாக்குனவர் பேர் தான் ஓயு. அதை வேற யாராலையும் உருவாக்க முடியலையா. அந்த கத்திய அவரை மாதிரி சீஷர்கள் மட்டும்தான் கையில எடுக்கணுமா. அந்த கத்திக்குள்ளேயே ஒரு கெட்ட சக்தி இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால அந்த கத்திக்கு பிறகு அந்த மாதிரி மோசமான கத்திய யாருமே உருவாக்கலையா. ஆனா இதெல்லாம் வெறும் கதை தான். நிஜமா நடந்ததான்னு தெரியாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு கத்தியை வச்சு கொலை பண்ணி ஒரு பொண்ணோட ரத்தத்தெல்லாம் எடுத்திருக்காங்க. இப்படி ஒரு கொடூர கொலையாளிய நம்ம விடவே கூடாது. கொலை செய்யப்பட்ட பொண்ணுங்கள்லாம் ஏதோ ஒரு விதத்துல ஒரே இனத்தை சேர்ந்த பெண்களா தான் இருப்பாங்க. அந்த காயத்துல ஒரு பழுது கூட இல்ல. சின்ன காயம், ஆனா ஆழமான காயம். பயன்படுத்தின ஆயுதம் ரொம்ப கூர்மையா இருந்திருக்கணும். சில்டேவாங் வச்சிருந்த கத்தி கூட பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன கத்தியா தானே இருந்தது. ஆமா, அதுவும் சின்னதுதான். அந்த கத்தி சாதாரண கத்தி கிடையாது. இந்த சின்ன பொண்ணுங்களை தொடர்ந்து கொலை பண்ணிட்டு இருக்கிறவன் சில்டேவாங்க மயக்கிருக்கான். அந்த கொலைகாரன் தான் கத்தி இவன்கிட்ட கொடுத்திருக்கணும். சரியா சொன்னீங்க. கண்டிப்பா அப்படிதான் நடந்திருக்கணும். ஆமா, இரும்பு பட்டறைக்கு போலாம். அந்த கத்தி எங்க இருந்து வந்ததுன்னு கேட்கலாம். இதோ இந்த இடம் தான் அது. இங்க பாருப்பா. அட நீங்களா? என்ன இங்க வந்திருக்கீங்க? சும்மாதான். சரி, உன்னோட தொழிலெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? தொழில் தானே நல்லா போய்கிட்டு இருக்கு. சரி, இன்னொரு விஷயம். இங்க இருக்கிறதெல்லாம் நீதான் செஞ்சியா? எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சொல்றீங்க? இது எல்லாத்தையுமே நான் தான் செய்யறேன். வெளியில எல்லாம் நான் வாங்குறது இல்ல. அப்ப இது என்னது? இது இது வந்து மரியாதையா உண்மையை சொல்லு. சரி, சொல்றேன். இது இந்த கத்தி அந்த பையன் அன்னைக்கு வந்தான். அவன் தான் என்கிட்ட ஒரு கத்தியை கேட்டான். கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். நான் தரமாட்டேன்னு சொல்லியும் அவன் திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான். பணம் வேற கொடுத்தான். அதான் சரின்னு சொல்லிட்டேன். ஆமாம், அவன் கொடுத்த பணம் அப்படியே தான் இருக்கு. இதை செலவு பண்ணுறதுக்கு எனக்கு மனசே வரல. இந்த மாதிரி கத்தியை நீ வேற யாருக்காவது கொடுத்துருக்கியா? நல்ல பாரு, இந்த மாதிரி சின்ன கத்தி தான். அதெல்லாம் இல்லைங்க. அவனுக்கு மட்டும்தான் இந்த கத்தியை நான் கொடுத்தேன். வேற யாருக்கும் கொடுக்கல. இந்த கத்திக்கு பயன்படுத்துற இரும்பு மத்த இரும்பை விட ரொம்ப வித்தியாசமானது தானே?
உனக்கு அந்த உலோகம் எங்க இருந்து கிடைச்சது? சொல்றேன், நான் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனர் சென் இதை கொடுத்தாரு. இதை வச்சு கத்தியை செய்ய சொன்னாரு. இது ஒரு வித்தியாசமான இரும்பு, இதில் தான் கத்தி வேணும்னு கேட்டாரு. அவருக்கு செஞ்சுட்டு வச்சிருக்கிற இரும்புல நான் வேற கத்தியை செஞ்சேன். சென் ஹாலனா? ஆமா, சென் ஹாலன் தான். வாங்க வாங்க, உள்ள வந்து பாருங்க. ஆயுதங்களை பத்தி இந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. சென் ஹோலன் கத்தியும் இதுல இருக்கு. அப்ப கொரோனரோடதும் இதுல நிச்சயமா பதிவு பண்ணப்பட்டிருக்கும்ல? அது அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. லியூவான், நீ கொரோனரோட வேலை செஞ்சல, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அது ஒரு சின்ன கத்தி. கைப்பிடியும் சின்னதாக தான் இருக்கும். ரொம்ப கூர்மையா இருக்கும். ரொம்ப ரொம்ப கூர்மை. இதை பாருங்க, நான் அதை வரைஞ்சிருக்கேன். இந்த கத்திய எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? ஷெல்டே வேங்கோடைய கத்தி எங்க இருக்கு? இங்க பாருலையோ, நீ அன்னைக்கு சொன்னல எஃபுஷன் டவுன்ல இருந்தவங்க ஷுனான் டவுனுக்கு ஓடிட்டாங்கன்னு சொன்னல. எனக்கு ஒரு சந்தேகம். ஓயோடைய வாரிசு நிச்சயமா யாரோ அங்க இருக்காங்க. ஆமாமா, இருந்தாங்க. ஆனா இப்ப அங்க யாரும் இல்லையே. எல்லாரும் வியாபாரத்துக்காக வெளியூர் போயிட்டாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். இல்ல, நம்ம பின்ன வரைக்கும் போலாம். சரி. பாருங்க, நான் தினமும் பயன்படுத்துற ஆயுதங்கள்லாம் இதுதான். என்ன மாதிரி கத்திய சென் பயன்படுத்துவாரு? அதுவா? சபுசா, சபுசா, எங்க ஒரு கத்தியை காணோம். இது மழுங்கிருச்சு, அதான் சாணு பிடிக்க எடுத்துட்டு போயிருந்த. இங்க இருக்கிற கத்தியை நீ எதுக்கு எடுக்கிற? பரவாயில்ல பரவாயில்ல, விடுங்க. ஏன் கோவப்படுறீங்க? நீங்க பொறுமையா இருங்க. இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த கத்திங்க எல்லாம் ரொம்ப முக்கியமானது. பாதுகாப்பா வச்சிருக்கணும். இதை எப்படி சாணம் பிடிக்கணுங்கிறது கூட எனக்கு தான் தெரியும். சரியா பண்ணலன்னா இதை பயன்படுத்தவே முடியாது. இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? பல தலைமுறைங்களா நாங்க இதான் பண்ணிட்டு இருக்கோம். இது பரம்பரை தொழில். இந்த கத்திங்களெல்லாம் தயாரிக்க கூட இப்ப யாரும் கிடையாது. அப்படியா? சரி, இதெல்லாம் நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது பார்க்கணுமா? இல்ல, வேண்டாம். தொந்தரவுக்கு மன்னிச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. போலாம். பார்த்து அவங்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க.
எங்க அவ? ஓடி போயிட்டான். லியோ, சொல்லுங்க. உனக்கு என்னாச்சு? இது சின்ன காயம்தான், சரியாயிடும். கையை பார்த்துக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும். அவன் தப்பிச்சிட்டானா? ஆமா, தப்பிச்சிட்டான். அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவனை ஆட்கள் அனுப்பி தேட சொல்லலாமா? வேண்டாம், இப்போதைக்கு அவனை பிடிக்க வேண்டாம். இங்க பாரு, எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். என்னன்னு சொல்லுங்க. அந்த பிணவரையை கண்காணிக்கணும். பிணவரையவா? சரி. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. வியாபாரம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நான் ஒரு அரசாங்க அதிகாரி. அப்படியா? வாங்க உட்காருங்க. பெரிய ஓய்வோட வாரிசு இன்னைக்கு சாதாரண வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஏதோ என்னால் முடிஞ்ச வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொலை ஆயுதங்களை செய்யறது இல்லையே. சரி சரி, அவர் செஞ்ச ஆயுதங்கள் எல்லாம் மனுஷன் உயிரோட விளையாடுச்சுல்ல. அதெல்லாம் கொஞ்ச நாள் தான். மாஸ்டர் தொடர்ந்து அதை செய்யல, பாதியிலேயே விட்டுட்டாரு. ஜுஷாங் பாய், உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளை என்கிட்ட சொல்லுங்க. லேத்தல் ஸ்வாட் செய்யறதுல ஒரு பெரிய ஆளு. இதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. அது ஒரு கொடிய கத்தி. வாங்க உள்ள போலாம். செய்தி. வணக்கம் வணக்கம். ஒரு விஷயம், ஜியா ஃபூசி அப்பப்போ எங்கேயாவது ஓடிடுறான். அவன் பிணவரையில் இருக்கிறதே கிடையாது. எங்க போறான்னு தெரியல. சரி, நீ போ. நாங்க 2 பேரும் அதை பார்த்துக்கிறோம். சரிங்க. வா, ஜியா ஃபூசியை பார்க்கலாம். சரி. போலாம். ஓடு, போ. போ, வேகமா.
பாத்தீங்களா, அவன் எங்கேயோ ஓடிட்டான். இந்த பக்கமா தானே வந்தான். இங்க பாரு, இந்த ரோடு எந்த பக்கம் போகுதுன்னு சொன்ன? ஓ, இதுவா? எஃபோஷன் நகரத்துக்கு போகுது. எஃபூஷன் டவுனா? ஆமா. சரி வா போலாம். வேணாம், இந்த நகரத்துக்குள்ள யாருமே போக மாட்டாங்க. பக்கத்து ஊர்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஓய்வோட ஆவி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க யாரோ ஒருத்தர் ஒரு நாள் நெருப்பு எறிகிறத பார்த்துருக்காங்க. என்ன பண்றீங்க? போகாதீங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துக்கெல்லாம் நாம வரவே கூடாது. அப்புறம் அந்த ஜியா ஃபுசி, அவன் எதுக்கு இங்கெல்லாம் வரப்போறான்? யார்? கேக்குதா? இது என்ன பேயா? நான் கத்தியோட தான் வந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம். சரி வா. இருங்க, நில்லுங்க. வா போலாம். இத பாருங்க, இந்த சுத்தி ரொம்ப புதுசா இருக்கு. இதுல இன்னும் துரு கூட பிடிக்கல. அந்த ஜியா ஃபுசி ரொம்ப நாளா இங்க வந்து போய்கிட்டு இருக்கான். அவனை கண்காணிக்க சொல்லு. சரி, என் ஆளுங்க கிட்ட சொல்லிடுறேன்.
என்னால் இதை நம்பவே முடியல. இது வரைக்கும் 4 பெண்களை கொலை பண்ணது ஜியா ஃபுசியா? ஆச்சரியமா இருக்கு. பிணத்தோட சாம்பலை கூட நாங்க அங்க இருந்து எடுத்திருக்கோம். ஜியோஃபுசி தான் அது எல்லாத்தையும் எரிச்சிருக்கான். அதான் யாருன்னு தெரிஞ்சிச்சுல. லுவான், சொல்லுங்க. பிணவரைக்கு ஆட்கள் அனுப்பு. ஜியா ஃபுசியா உடனே கைது பண்ணி ஆகணும். உத்தரவு. செய்தி. வணக்கம். இன்னொரு பெண்ணும் கொலை பண்ணப்பட்டிருக்கா. ஜியோஃபுசி அப்புறமா கைது பண்ணலாம். பாருங்க, இந்த கொலையையும் கூரான கத்தியை வச்சு அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நேத்து பிணத்தோட எலும்புகளை எடுத்திருக்கோம். நிச்சயமா ஜியா ஃபுசி தான் இதை பண்ணியிருக்கான். அவன் கத்திக்கு ரத்தம் தேவை. அவன் தான் கொலை பண்ணியிருக்கான். இல்ல, நேத்து ராத்திரி முழுக்க நாம அவனை பின்தொடர்ந்து போனோம்ல, அவன் இப்படி இந்த கொலையை பண்ணிருப்பான். அப்புறம் இது வரைக்கும் மழை பெய்யும் போது தான் எல்லா கொலையும் நடந்தது. ஆனா நேத்து ராத்திரி எந்த மழையும் கிடையாது. இன்னொரு விஷயம், நேத்து ராத்திரி தான் அந்த பொண்ணு கொலை பண்ணப்பட்டிருக்கா, அதுவும் யாருக்கும் தெரியாம. ஆனா நேத்து ராத்திரி அந்த பையன் எந்த ரத்தத்தையும் எடுத்துட்டு வரலையே. என்ன பொறுத்த வரைக்கும் இவனை பயன்படுத்தி வேற யாராவது இந்த கொலையெல்லாம் செய்யறாங்க. கொலை செய்யப்பட்டவங்க இளம் பெண்கள். எல்லாம் மழை பெய்யும் போது நடந்திருக்கு. அப்புறம் எல்லாத்துக்கு இடையிலயும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. கொலையாளி நினைச்சப்பெல்லாம் கொலை பண்றான், இறக்கமே இல்லாம. ஆனா எதுக்காக பண்றான்? ஒருவேளை அந்த கதை உண்மையா இருக்குமோ? அது எதுவா வேணாலும் இருக்கட்டும், நாம தான் தடயத்தை கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஜியா ஃபுசி இதுல சம்மந்தப்பட்டிருக்கான். கொலையாளி யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். லியான், சொல்லுங்க. நம்ம ஆளுங்களை இப்பவே அங்க அனுப்பு. ஜியா ஃபுசியை பிடிச்சிட்டு வா. சீக்கிரம் போ. உத்தரவு. எவ்வளவு தைரியம்! 4 பேரை கொன்னுட்டு இங்க சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கியா? அதுக்கு என்ன இப்ப? என்ன புடிச்சிட்டு போக தானே வந்திருக்கீங்க. முடிஞ்சா மேல கை வைங்க பார்க்கலாம். எவ்வளவு தைரியம்டா உனக்கு! என்னையே அடிக்கிறியா? அவனை இழுத்துட்டு வாங்க. நான் கொலைகாரன் தானே? அப்படின்னா என்ன இங்கேயே கொண்டு போட்டு. இங்க பாருலையோ, எல்லா ஆதாரத்தையும் நீதிபதி கிட்ட கொண்டு போயிடு. சரி. எப்படி இருக்கீங்க? என்னலையோ அடிப்பட்டது வலிக்குதா? கொஞ்சம் வலி இருக்கு. ஆனா வழக்கு முடிஞ்சிடுச்சு. அதுல ரொம்ப சந்தோஷம். இங்க பாருலையோ, அந்த புத்தகத்துல ஜூ எழுதினது சரியா தான் இருக்கு. அது ஒரு கொடுமையான வாள், மோசமான இரும்பால செஞ்சது. அதனால வர ரத்தத்துக்கு பெரிய மதிப்பு இருக்கு. அதான் அந்த வாழை கொடிய வாள்னு சொல்றாங்க. அதான் ஜியோஃபுசி அந்த வாளை வச்சுக்கிட்டு நேத்தெல்லாம் விளையாடி இருக்கான். கொடுமையான வாளா? அப்படின்னா லெத்தல் வாளா? அது எத்தனை பேரை குத்தி கொன்னு இருக்கு. நாம அதை கண்டுபிடிக்கணும். ஆனா அந்த கொடுமையான வாளுக்கும் வாங்கோட ரத்தத்துக்கும் சம்பந்தம் இல்ல. அப்படிதான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, நாம 2 பேரும் ஜியோஃபுசியை போய் பார்த்துட்டு வரலாமா? செய்தி, ஒரு முக்கியமான செய்தி. என்ன விஷயம்? சீக்கிரமா சொல்லு. வணக்கம் லியோ. நாம கைது பண்ணமே, அவனுக்கு என்னாச்சு? சீக்கிரம் சொல்லு. அவன் வந்து சிறையிலே செத்து கிடக்குறான். என்ன என்ன சொல்ற? என்ன இது? இவனுக்கு உயிர் இல்ல. இப்படி அநியாயமா செத்து போயிட்டானே இவன. வேண்டாம். இவன் எத்தனை பேரை கொண்டு இருப்பான். இப்ப இவனே செத்துட்டான்.
அன்னைக்கு அவ்வளவு நல்ல வாழை சொத்தனா, ஆனா இன்னைக்கு செத்து கிடக்குறான். தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நினைக்கிறேன். அப்படியா? என்னது? சென் ஹோலனோட ஃபைலை உடனே பார்க்கணும். சீக்கிரம். சரி. வாங்க வாங்க. தொடர்ந்து நடந்த கொலைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. எழுத வேண்டியதை எழுதி முடிச்சிட்டேன். இப்ப நான் அனுப்பி வைக்க போறேன். அவசரப்படாதீங்க. இங்க பாருங்க, நீங்க கேட்டது இதோ கொண்டு வந்திருக்கேன். தலைமுறையா நாங்க மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு கூட கத்தியை வச்சு சண்டை போடலாம் தெரியும். லெத்தல் ஸ்குவாட் செய்யறதுல அவர் பெரிய ஆள். இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. அது ஒரு கொடிய கத்தி. இந்த புத்தகத்துல ஜூ சொல்லிருக்கிறது எல்லாமே உண்மைதான். அது ஒரு கொடுமையான வாள், மோசமான இரும்பால செஞ்சது. அதனால வர ரத்தத்துக்கு மதிப்பு இருக்கு. நிச்சயமா அது ஒரு கொடுமையான வாள் தான். உங்களுக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, அப்ப என்னோட தீர்ப்பை நான் அனுப்பலாமா? நான் வந்த பிறகு பார்க்கலாம். என்னம்மா, வழக்கு முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன எதுக்காக பார்க்க வந்த? இதெல்லாம் உனக்கு தேவைதானா? நான் இங்க இப்ப சென்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். நீ என்கிட்ட விளையாடிட்டு இருக்கியா? நான் சென்னில் குரணர். உனக்கும் எனக்கும் இப்போ எந்த சம்பந்தமும் இல்லை. என் வேலைக்காரனும் செத்து போயிட்டான். அவன் தானே எல்லா கொலைக்கும் காரணமாக இருந்தான். இப்போ என் மனசு சரியில்லை, போயிட்டு இன்னொரு நாளைக்கு வா. அது என்னால முடியாது. நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். இந்த கதையை நீ இது வரைக்கும் கேட்டிருக்கவே மாட்ட. எனக்கு நீ கதை சொல்ல போறியா? ஏன் சொல்லக்கூடாது? சொல்லணும்னு விரும்புறேன். ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ண நினைச்சான். ஒரு குழுவையே கொல்ல பார்த்திருக்கான். ஆனா அந்த கொலைகாரனுக்கு கையில ரத்தமே படல. அதுக்கு வாய்ப்பே இல்லையே. ரத்தம் படாம எப்படி கொலை செய்ய முடியும்? கொலை பண்ணும்போது கையில நிச்சயமா ரத்தம் படதான் செய்யும். அந்த கொலைகாரன் யாருன்னு எனக்கு தெரியும். அவன் தண்டனையில இருந்து தப்பிச்சிருக்கலாம். நீ தேவையில்லாம உளறிட்டு இருக்க. நான் உண்மையை சொல்றேன். நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. நீ அதை கவனிச்சிட்டியா? நீ பெரிய புத்திசாலிதான்.
ரத்தத்துக்கு மதிப்பை கொடுக்கிற லேத்தல் நைஃபை நீ தான் செஞ்சிருக்க. அதை செஞ்சதுக்காக நீ வேலையை விட்டு துரத்தப்பட்டிருக்க. அந்த கத்தியை யாருமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, ஆனா நீ பயன்படுத்திருக்க. அதோட நீ நிறைய பேரை கொன்னு இருக்க. அவங்க ரத்தத்தை பயன்படுத்தி நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்க. பல வருஷத்துக்கு முன்னால அனாதையா இருந்த ஜியோ ஃபுசி உன்கிட்ட தஞ்சம் புகுந்தான். நீ அவனை உன் வேலைக்காரனாக்கிக்கிட்ட. ஆயுதங்களை செய்யறதுக்கு ரகசியமா நீ அவனுக்கு கத்து கொடுத்திருக்க. அவன் இரும்பால் ஆயுதங்களை செய்ய கத்துக்கிட்டான். ஒரு சமயம் அவன் உன்னையே எதிர்த்து இருக்கான். ஷீல்டை வாங்க நீ தான் மயக்கிருக்க. அவனுக்கு அந்த புத்தகத்தை கொடுத்திருக்க. ஜியோ ஃபுசிக்கு பதிலா அவனை பயன்படுத்தலாம்னு நினைச்சிருக்க. ஆனா எதிர்பாரா விதமா நான் அங்க வந்திருக்கேன். லியோவும் நானும் ஜியோ ஃபுசி அன்னைக்கு பின்தொடர்ந்து போனோம். நாங்க அவனை பின்தொடரும் போது எங்களுக்கு தெரியாம நீ எங்களை பின்தொடர்ந்து வந்திருக்க. கடைசியை கொலை பண்ணதும் உன்னுடைய வேலை தான். ஆனா உனக்கு பதில் ஜியோ ஃபுசி அதுல மாட்டிக்கிட்டான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன அது? உனக்காக தான் ஜியோ ஃபுசி நிறைய பேரை கொன்னு இருக்கான். அந்த கொடிய வாளை பயன்படுத்தி இருக்கான். ஆனா அவனை ஏன் கொன்ன? எனக்காக அவன் கொலை செய்யல. அவன் செஞ்ச கொலைலாம் அவனுக்காக தான். என் கத்தி எடுத்துட்டு போனதே அவன் தான். அந்த கத்தி மேல அவனுக்கு பெரிய ஆசை. அதை வச்சு பெரிய ஆளாக நினைச்சான். அவனை எப்படி உயிரோட விட முடியும்? உன்னுடைய கத்தியை பயன்படுத்துறதுக்காக அப்பாவி மக்கள் கொல்லப்படணுமா? நீ ரொம்ப கொடூரமானவன். அதை இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டியா? என்னோட கத்திங்கள்லாம் எப்போ ரத்தத்தை ருசி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் எனக்கு பெருமை சேரும், வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கும். அவங்கெல்லாம் சும்மா சாகல, அவங்க எல்லாரையும் பலி கொடுத்துருக்கு. இப்ப பாத்தியா, நீயே இங்க வந்திருக்க. உன்னையும் நான் பலி கொடுக்க போறேன். என்னோட கூரான வாளுக்கு இரையாக போறேன். என்னோட பரிசுத்தமான இந்த கைகளால தான் இந்த பொக்கிஷங்களை நான் தயாரிச்சிருக்கேன். இதுதான் மாபெரும் பொக்கிஷங்கள். எதிர்காலத்துல என் தலைமுறை ஆளுங்க என்ன வணங்குவாங்க. பல வருஷங்களுக்கு முன்னால இந்த அருமையான வாளை நான் உருவாக்குனேன். இந்த ஆயுதத்துல என்னோட மனசும் என் உழைப்பும் அடங்கி இருக்கு. என்னால பெருமைப்பட வேண்டிய என்னோட மாஸ்டர் என்ன வேண்டான்னு சொல்லி என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. என்னை தவிர மற்ற எல்லாருமே அவர் கூடவே போனாங்க. எங்க வளர்ச்சி குறைஞ்சதுக்கு அவங்க தான் காரணம். ஆனா நான் மட்டும்தான் இந்த ஆயுதங்களுக்கு ராஜாவா இருக்க. சாக வேண்டியவங்க செத்து போயிட்டாங்க. நீயும் கூட சாக வேண்டியவன் தான். நீ எத்தனை கொலைகளை பண்ணிருக்க.
இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க? இங்க இருந்து புறப்படுறீங்களா? இந்த வழக்கே உங்களால தான் முடிஞ்சது. நீங்க மட்டும் வரலனா நாங்க என்ன பண்ணிருப்போம்? நன்றி, நான் கிளம்புறேன். நீங்க பண்ண உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். உங்களை நிச்சயமா நாங்க மறக்க மாட்டோம். என்னலையும் ஓ, இந்தாங்க. சரி, நான் புறப்படுறேன். இன்னொரு முறை சந்திக்கலாம். ஒரு நிமிஷம். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம் சொல்லலையும்? நானும் உங்க கூடவே வந்துடுறேன். நான் எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்பேன். உண்மையாதான். என்னை அழைச்சிட்டு போங்க. என்னப்பா லியூ, இருந்தாலும் உனக்கு ரொம்ப பேராசை தான். அதெல்லாம் நீ மறந்துடு, சரியா? நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். தனியாவே என்னால எல்லாத்தையும் பண்ண முடியும். நீ இந்த ஊர்லயே இரு. இங்க வர பிரச்சனைகளை நீ பாத்துக்கோ. எல்லாத்தையும் விட முக்கியமா தனியாவே செய். எங்க வேலை செஞ்சாலும் சரி, நம்ம கடமையை சரியா செய்யணும். சரி சரி, நான் உங்க கூட வந்து வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய கத்துக்கலாம்னு நினைச்சேன். நீங்க நல்லா பேசுவீங்க. அதான் சரி, பரவாயில்ல. நீ தொடர்ந்து உன் கடமையை செய். நேரம் ஆயிடுச்சு, நான் இப்ப புறப்படுறேன். போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம்.